Good morning to all students. Now we are going to see 8th standard social science history part unit 1 advent of the Europeans. Learning objectives: to know about the kinds of sources of modern India. First we will see introduction. Many of the foreign travelers, traders, missionaries and civil servants who came to India in the 18th and 19th centuries have left accounts of their experiences and their impressions of various part of the country. நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்தே நிறைய ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்து நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரியன்ஸு, அப்புறம் பெர்ஷியன்ஸு, அப்புறம் க்ரீக்ஸு, ஹன்ஸு, குஷான்ஸு, அப்புறம் அராப்ஸு, அப்புறம் டர்க்ஸு, முகல்ஸு, இவங்க எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி படையெடுத்து வரவங்க, அப்புறம் ஃபாரின் ட்ராவலர்ஸ், வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய அந்த பயணிகள், அப்புறம் ட்ரேடர்ஸ், வியாபாரிகள், வர்த்தகர்கள், அப்புறம் மிஷினரிஸ், சமயத்தை பரப்ப வந்த அந்த மிஷினரிஸு, அப்புறம் இந்த பொது ஊழியர்கள், வேலை நம்ம அரசாங்க வேலைக்காக இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 18th 19th செஞ்சுரியில் வந்த ஊழியர்கள், இவங்க எல்லாம் நிறைய ரெக்கார்ட்ஸை நம்ம நாட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா நம்ம மாடர்ன் இந்தியா, நம்முடைய இந்திய பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி நிறைய தகவல்களை அதில் விட்டுட்டு போயிருக்காங்க. டு நோ த ஈவெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியட் வி ஹவ் அபண்டன்ட் சோர்சஸ் அட் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் அண்டு ரீஜனல் லெவல். அதாவது அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது சர்வதேச அளவுலையும் சரி, நேஷ்னல் தேசிய அளவுலையும் சரி, ரீஜனல் லெவல் வட்டார அளவுலையும் சரி நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆதாரங்கள். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி த ஹிஸ்ட்ரி வி மஸ்ட் நீட் சோர்சஸ். விதவுட் சோர்சஸ் வி கான்ட் ரீட் த ஹிஸ்ட்ரி ஆர் ரைட் த ஹிஸ்ட்ரி. அதாவது ஆதாரங்கள் இல்லாமல் நமக்கு என்ன பண்ண முடியாது, வரலாறை படிக்கவோ அல்லது படைக்கவோ முடியாது. பட் நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸு, ட்ரேடர்ஸு, மிஷினரிஸு, சிவில் சர்வெண்ட்ஸ்லாம் நமக்கு 18th 19th செஞ்சுரியில் நம்ம நாட்டுக்கு வரும்போது நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நமக்கு சோர்ஸஸாக இருக்குது. எதை பற்றினா இந்தியாவை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா, அதாவது நவீன இந்தியா பற்றிய ஆதாரங்கள், நம்ம இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். த சோர்சஸ் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஹெல்ப் அஸ் டு நோ த பொலிட்டிக்கல், சோஷியோ எக்கனாமிக் அண்டு கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியா இன் த கண்ட்ரி. அதாவது இந்த மாடர்ன் இந்தியாவை பற்றி, அதாவது நவீன இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. அதாவது மாடர்ன் இந்தியாவில் இந்த பொலிட்டிக்கல்ஸ் டெவலப்மெண்ட்டு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, சோஷியல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் கல்ச்சுரல் கலாச்சார வளர்ச்சி, இது எல்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நிறைய சோர்சஸ் இருக்குது. ஃப்ரம் த very beginning, the Portuguese, the Dutch, the French and the Danish and the English recorded their official transactions in India and state papers. அதாவது நம்ம பார்த்தோம் ஆரியன்ஸ், பெர்ஷியன், கிரீக்ஸ், கடைசியாக அந்த முகல்ஸ் இப்படிலாம் வந்தாங்கன்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் இன்வைட் பண்ணவங்க யார் அப்படின்னா யூரோப்பியன்ஸ் வந்து ஒரு 5 நாட்டுக்காரங்க வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் த ஃபஸ்ட் யூரோப்பியன் who invaded in India or came to India அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த போர்ச்சுகல் நாட்டுக்காரங்க, டச்சு, ஃப்ரெஞ்சு, டேனிஷு, இங்கிலீஷு, இவங்க எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுடைய அரசாங்க பதிவேடுகளில் கவர்மெண்ட் ரெக்கார்ட் நிறைய விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. வெல் ப்ரிசர்வ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள் டு நோ அபவுட் தேர் ரிலேஷன்ஸ் இன் இந்தியா. நிறைய ரெக்கார்டு அவங்களுடைய அரசாங்க பதிவேடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான நிறைய சான்றுகளாக இருக்குது, சோர்ஸஸாக இருக்குது. நம்ம சொல்லியிருக்கிறோம் சோர்ஸஸ் தான் நமக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி, அந்த கால நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்குறோம். த ஆர்கியூஸ் அட் லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ் வேர் லிட்ரலி ஸ்டோர். அதாவது இங்கே ஆர்கியூஸ்னால் என்ன அப்படின்னா இந்த ஆவண காப்பகங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், ஒரு அரிய ஆதாரங்கள்லாம், நல்ல மதிப்புமிக்க ஆதாரங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் ஆர்கியூஸ்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா லிஸ்பன், அதாவது போர்ச்சுகலில் லிஸ்பனில் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா கோவாவில், பாண்டிச்சேரியில், அப்புறம் மெட்ராஸில் அது நிறைய இருக்குது. அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆர்கியூஸில் வந்து நிறைய இந்த வேல்யூபிளான ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. தோஸ் ஹவுசஸ் ஆஃப் ப்ரீசியஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், நல்ல மதிப்புமிக்க நிறைய தகவல்கள்லாம் அந்த ஆர்கியூஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் நமக்கு
கொடுக்குது நம்ம இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. ஆல் தீஸ் சோர்சஸ் மஸ்ட் ஹவவர் பி கிரிட்டிக்கலி எவாலுவேட்டட் பிஃபோர் தே ஆர் யூஸ்டு ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்ஸ். அப்போ நம்முடைய வரலாறு எழுதுவதற்கு முன்னாடி அதெல்லாம் நமக்கு நல்லா எவாலுவேட் பண்ணால் நமக்கு நல்ல சான்றுகளாக நமக்கு இருக்குது நம்ம இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. சரி, இப்போ சோர்சஸ் ஹெல்பிங் அஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். எதுக்குன்னா இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் எனி கண்ட்ரிஸ் ஹிஸ்ட்ரி வி நீடு சோர்சஸ். அப்போ இங்கே சோர்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன டைப்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ், அந்த ஆதாரங்கள் அல்லது சான்றுகளுடைய வகைகள். We can write history with the help of sources like written sources and material sources. அது சோர்சஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. அதாவது ரிட்டன் சோர்சஸ் அன்ரிட்டன் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே ரிட்டன் சோர்சஸ் அப்படின்னா எழுதப்பட்ட ஆதாரங்கள், அதாவது ரெக்கார்ட்ஸ், இதெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்கிற அல்லது பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடியது எல்லாமே ரிட்டன் சோர்சஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சோர்சஸ், பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள்னு சொல்லலாம். அதாவது அன்றைய கால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், அந்த பொருட்கள் மூலமாக நமக்கு என்ன உணர்த்துது, இது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஹிஸ்ட்ரியை ரைட் பண்ண முடியும். அப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் அப்படின்னா there are 2 kinds of sources like written sources and material sources சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரிட்டன் சோர்சஸ், எழுதப்பட்ட ஆதாரங்கள். ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் த பிரிண்டிங் ப்ரெஸ் நியூமரஸ் புக்ஸ் வேர் பப்ளிஷ்டு இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அதாவது ஜான் கூட்டன்பர்க் அப்படிங்கக்கூடியவர் தான், ஜெர்மனி நாட்டுக்காரர் தான் வந்து என்ன பண்ணார், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அப்போ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்ச பிறகு வேர்ல்டில் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸு, நிறைய புக்ஸை வேகமாக பிரிண்ட் பண்ணாங்க. நிறைய லாங்குவேஜில் நிறைய பிரிண்ட் பண்ணாங்க. ஆரம்ப காலத்தில் நம்ம இன்ஸ்கிரிப்ஷன், இந்த கல்வெட்டுக்களில், காப்பர் பிளேட்டில், அப்புறம் பாம் லீவ்ஸ், பனை ஓலைகளில், இப்படி தான் நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸ், அந்த எழுத்துக்களை எழுதி வச்சிருந்தோம். ஆனால் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் பேப்பரும் கண்டுபிடிச்ச பிறகு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமாக வேகமாக அச்சடித்து நிறைய புத்தகங்களை வெளியிட்டாங்க, நிறைய மொழிகளில், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். ஹென்ஸ் பீப்புள் began to acquire knowledge easily in the fields like art, literature, history and science. அப்போ அது மாதிரி புக்கை வந்து நிறைய வேகமாக வெளியிடும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட், கலை சார்ந்த புத்தகங்கள், லிட்ரேச்சர், இலக்கியங்கள், ஹிஸ்ட்ரி, வரலாறு, சயின்ஸ், அறிவியல், இதை சார்ந்த அறிவை வந்து மக்கள் மிக வேகமாக அந்த புத்தகங்களை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க. The Europeans came to know about the immense wealth of India from the account of Marco Polo and similar sources. யூரோப்பியன்ஸ் நம்ம நாட்டு மேலே ஏன் படையெடுத்து வந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த 7th செஞ்சுரியில் மார்க்கோ போலோ அப்படிங்கக்கூடிய ஒரு வெனிஸ் ட்ராவலர் நம்ம நாட்டுக்கு வந்தார். ஒரு இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் வெனிஸு. அந்த வெனிஸ் நகரத்தில் இருந்த ஒரு ட்ரேடர் நம்ம இந்தியாவுக்கு, சீனாவுக்குலாம் போனார். அப்போ அந்த மார்க்கோ போலோ அப்படிங்கக்கூடிய அந்த வெனிஸ் ட்ரேடர் இந்தியாவுக்கு வரும்போது நிறைய இந்தியாவுடைய இம்மென்ஸ் வெல்த்தை பற்றி சொல்லிருக்காரு. இந்தியா வந்து ஒரு செல்வ செழிப்பான நாடு, நிறைய வளம் பொருந்திய நாடுன்னு அவருடைய பயணக்குறிப்பில், ட்ராவலர் அக்கௌண்ட்ஸில் வந்து அவர் எழுதி வச்சுட்டு போன பிறகு அதை யூரோப்பியன்ஸ் படிச்சுட்டு அப்போ அந்த ரெக்கார்ட்ஸ் மூலமாக நம்ம நாட்டு மேலே ட்ரேடிங்காக வந்தாங்க. அப்புறம் லேட்டர் வந்து அவங்க ரூலிங்கும் பண்ணாங்க. அப்போ யாருடைய ரெக்கார்ட் மூலமாக யூரோப்பியன்ஸ் நம்முடைய இந்தியாவுடைய வெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வெனிஸ் ட்ராவலர், மார்க்கோ போலோ, மற்ற அவர் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ட்ராவலர்ஸுடைய அக்கௌண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க. த வெல்த் ஆஃப் இந்தியா அட்ராக்டட் யூரோப்பியன்ஸ் டு திஸ் கண்ட்ரி. அப்போ இந்த இந்தியாவுடைய வெல்த்தை பற்றி அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், இந்த ஆனந்தரங்கம் இஸ் எ நேம் டு கன்ஜூர் வித் த அனால்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. அதில் நமக்கு இந்த ஆனந்தரங்கம் அப்படிங்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாட்டு வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் அந்த ஆனந்தரங்கம். இந்த நேம் நல்லா குறிச்சிங்க. ஆனந்தரங்கம் இஸ் எ நேம் டு கன்ஜூர் வித் இன் அனல்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. ஏன் நம்ம அவரை தெரிஞ்சுக்கணும், அவருடைய பேரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹி வாஸ் எ துபாஷ். துபாஷ்னா என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர், மொழி பெயர்ப்பாளர். அதாவது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு அது மீனிங் தான் துபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துபாஷ் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர். ஹி வாஸ் எ துபாஷ் இன் பாண்டிச்சேரி டு அசிஸ்ட் ஃப்ரெஞ்சு ட்ரேட் இன் இந்தியா. ஃப்ரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு அவங்களுடைய மொழி, ஃப்ரெஞ்சு மொழியில் பேசுனது இவருக்கு ஃப்ரெஞ்சு தெரியும். அப்போ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணார். நம்ம மொழியை வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் மொழியை கற்றுக்கிட்ட இவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணார். நம்ம மக்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார். ஸோ இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு டிரான்ஸ்லேட்டரு. ஹி ரெக்கார்டட் த ஈவெண்ட்ஸ் தட் டுக் பிளேஸ் இன் ஃப்ரெஞ்ச் இந்தியா. அவருடைய குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் எப்படி இருந்தாங்க, அவருடைய பிளேசஸ்லாம் எது அப்படின்னா அவருடைய அந்த ஆனந்தரங்கம் அவருடைய ரெக்கார்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். His diaries contain the daily events from 1736 to 1760 which are
த ஒன்லி ரிட்டன் செக்குலர் ரெக்கார்ட் அவைலபிள் டியூரிங் தட் பீரியட். அதாவது அவருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. நம்ம கூட நிறைய பேருக்கு டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருக்கும், டெய்லி டைரி எழுதக்கூடியது. அப்போ இவர் டிரான்ஸ்லேட்டர் துபாஷா இருந்த இந்த ஆனந்தரங்கம் வந்து அப்போ 1736லேருந்து 1760 வரைக்கும் எழுதிய அந்த டைரி வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்றாக இருக்குது. வேறு எந்த ஒரு சோர்ஸஸுமே இந்த பீரியடை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சான்றே இல்லை. அப்போ அவர் டைரி தான் நேர்மையாக, அதாவது எந்தவித மதச்சார்பற்ற செக்குலர் ரெக்கார்டாக இருக்குது, மதம் சமயம் சாராத ஒரு ரெக்கார்டாக இருக்குது. ஹிஸ் டைரிஸ் ரிவீல் ஹிஸ் ப்ரிஃபவுண்ட் கெப்பாசிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இட்ஸ் எ மோஸ்ட் வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அவரது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய கால வரலாற்று நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக மிக தெளிவாக நமக்கு தருது. ரிட்டன் சோர்சஸ் இன்க்ளூட்ஸ் லிட்ரேச்சர், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், டைரிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், பேம்ப்ளெட், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்டு மேனுஸ்கிரிப்ட். இதெல்லாம் ரிட்டன் சோர்சஸ். என்னென்ன அப்படின்னா லிட்ரேச்சர், அதாவது இலக்கியங்கள், அப்புறம் ட்ராவல் அக்கௌண்ட்ஸ் பயண குறிப்புகள், டைரிஸ்னால் வந்து நம்ம நாட்குறிப்பு, அப்புறம் ஆட்டோபயோகிராஃபி அதாவது சுயசரிதை, ஒருத்தரை பற்றிய வரலாறு அவங்களே எழுதிக்கிறது. அப்புறம் பேம்ப்ளெட், அது பேம்ப்ளெட்னால் அந்த துண்டு பிரசுரங்கன்னு சொல்லக்கூடிய துண்டு பேப்பர்ஸு. அப்புறம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டு அரசாங்க ஆவணங்கள். அப்புறம் மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதிகள், கையால் இப்போ காந்தியினுடைய கடிதங்கள், நேருவினுடைய கடிதங்கள்லாம் மிக பொக்கிஷமானது, அவங்க கைப்பட எழுதுனது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் சோர்சஸ். இப்போ இதை கூட நீங்கள் குறிச்சிக்கலாம். என்னென்னா வாட் ஆர் த ரிட்டன் சோர்சஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிட்டன் சோர்சஸ் லைக் லிட்ரேச்சர், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், டைரிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், பேம்ப்ளெட், கவர்மெண்ட் டாக்குமெண்ட் அண்டு மேனுஸ்கிரிப்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று ஆர்கியூஸ்னால் ஆவண காப்பகங்கள், ஆவணங்கள், அதாவது ஆவணங்கள்லாம் ரெக்கார்டு தான் நம்ம தமிழில் ஆவணங்கள்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. ஆர்கியூஸ் அந்த ஆவண காப்பகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட், ஒரு வரலாற்று சார்ந்த வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் அந்த ஆர்கியூஸ். அப்போ வாட் இஸ் ஆர்கியூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆர்கியூஸ், ஆவண காப்பகங்கள்னு சொல்லுவாங்க. த நேஷ்னல் ஆர்கியூஸ் ஆஃப் இந்தியா, அதை ஷார்ட்டாக வந்து நேஷ்னல் என், ஆர்கியூஸ் ஏ, ஆஃப் இந்தியா ஐ, இந்தியாவுக்கு ஐ, அது ஷார்ட்டாக என்இஐ, இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. இது கூட கேட்கலாம். அதாவது இந்த நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கியூஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கியூஸ் எது அப்படின்னா என்ஐஏ எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். த நேஷ்னல் ஆர்கியூஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் டேஸ் அப்படின்னு கேட்டால் நியூ டெல்லியில் இருக்குது. இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரெக்கார்டில் மிக முக்கியமான ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் இந்த என்ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்கியூஸ் நியூ டெல்லியில் இருக்கக்கூடியது. It has main sources of information for understanding past administrative machinery as well as guide to the present and future generation related to all matters. அப்போ இதுதான் வந்து நமக்கு மிக முக்கியமான ஒரு சோர்சஸ், சான்றுகள். எதுக்கு அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த பாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரிஸ், கடந்த கால நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இப்போ எப்படி நம்ம நிர்வாகம் பண்ணணும், ஃப்யூச்சரில் எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது சார்ந்த எல்லா விஷயமும் நமக்கு அதன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். இட் கண்டெய்ன்ஸ் ஆத்தென்டிக் எவிடன்ஸ் ஃபார் நோயிங் த பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சரல் அண்டு சயின்டிஃபிக் லைஃப் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் எவிடன்ஸ், உண்மையான நம்பகத்தகுந்தமான ஒரு சோர்சஸ். எதை பற்றி அப்படின்னா அரசியலை பற்றியும், சோஷியல் சமூக நிலையை பற்றியும், எக்கனாமிக் பொருளாதார நிலையை பற்றியும், கல்ச்சரல் அந்த கலாச்சார பண்பாடுகளை பற்றியும், சயின்டிஃபிக் லைஃப் அறிவியல் சார்ந்த அந்த வாழ்க்கை முறையை பற்றியும், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்புள் மக்களுடைய வாழ்க்கை நிலையை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான அனைத்து சோர்ஸும் எங்கே இருக்குன்னா இந்த ஆர்கியூஸில் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்கியூஸ் இன் ஏஷியா. இந்த நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய தான் லார்ஜஸ்ட் ஆர்கியூஸ் இன் ஏஷியா. இப்போ இது கூட 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இதை கூட நீங்கள் குறிச்சிக்கலாம். விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கியூஸ் இன் ஏஷியா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ஏஐ அட் நியூ டெல்லி. அதாவது நேஷ்னல் ஆர்கியூஸ் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ஆர்கியூஸ் ஆஃப் இந்தியா தான் ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் ஆர்கியூஸ் சொல்லலாம். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் கேன் ரைட்லி பி கால்ட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்கியூஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து டூ யூ நோவில் இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்கியூஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஆர்கியூஸ், தமிழ்நாடு ஆவண காப்பகம். த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ப்ரெசன்ட்லி நோன் அஸ் தமிழ்நாடு ஆர்கியூஸ், டிஎன்ஏ. அங்கே வந்து
நம்ம எப்படி என்ஐஏன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே டெல்லியில் இருக்கக்கூடியது, அதாவது நேஷ்னல் ஆர்கியூஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்ன மாதிரி இங்கே டிஎன்ஏ தமிழ்நாடு ஆர்கியூஸ், ஷார்ட்டாக டிஎன்ஏன்னு சொல்ல, இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. அங்கே டெல்லியில் இருந்த ரெக்கார்டு மாதிரி தமிழ்நாட்டுக்கான ஒரு ஆர்கியூஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெப்போசிஸ்டரிஸ் இன் சதர்ன் இந்தியா. இது பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மிகப்பெரிய இந்த ஆவண காப்பகம்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆவணத்தை, அதாவது சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. த மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர்கியூஸ் ஆர் இன் இங்கிலீஷ். இந்த தமிழ்நாடு ஆர்கியூஸ், இந்த டிஎன்ஏ சென்னையில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் ஓல்டஸ்ட்டு டிஎன்ஏ நம்ம சொல்லிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. நிறைய ரெக்கார்ட்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்குது. த கலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் சீரியஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன் டச், டேனிஷ், பெர்ஷியன் அண்டு மராத்தி. ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், தமிழ் அண்டு உருது. இங்கே மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த டச்சு நாட்டை சார்ந்த நிர்வாக குறிப்புகள், அப்புறம் டேனிஷ் நாட்டுக்காரங்களது, பெர்ஷியன்ஸு, மராத்தி, இதை சார்ந்த இந்த லாங்குவேஜெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் ஃப்ரெஞ்சு இது கொஞ்சம் இருக்குது, போர்ச்சுகலும் கொஞ்சம் இருக்குது, தமிழ் கொஞ்சம் இருக்குது, உருது ரெக்கார்ட்ஸ்லாம் இங்கே நிறைய பாதுகாக்கப்படுது. நெக்ஸ்ட்டு இந்த படம் இருக்குது பாருங்கள், இதுதான் டிஎன்ஏ. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் தான் தமிழ்நாடு ஆர்கியூஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகம், சென்னை பதிப்பாசனம்னு சொல்லக்கூடியது. இது சென்னையில் இருக்குது. இந்த பில்டிங் பாருங்கள். Tamil Archives has 1642 volumes of Dutch records with relate to Cochin and Coromandel Coast. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகத்தில் 1642 இந்த டச்சு பதிப்புகள், அந்த டச்சுக்காரர்களுடைய தொகுப்புகள் இங்கே இருக்குது நிறைய. அப்போ 1642 வாக்கில் இருக்கக்கூடிய இந்த டச்சுக்காரருடைய ரெக்கார்டு கொச்சினை பற்றியும் கொரமண்டல் கோஸ்ட்டை பற்றியும் சொல்லுது. கொச்சின் கேரளாவில் இருக்குது, அப்போ கேரளாவில் இருக்கிறத பற்றி சொல்லுது. அப்புறம் கொரமண்டல் கோஸ்ட்டை பற்றி சொல்லுது. அப்போ 1642 இருக்கக்கூடிய டச்சு ரெக்கார்ட்ஸ் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா கொச்சின் பற்றியும் கொரமண்டல் கோஸ்ட். கொரமண்டல் கோஸ்ட்னால் தமிழ்நாட்டில் நமக்கு அந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக தமிழ்நாடு ஆந்திராவை பாதி வரைக்கும் பார்த்திங்கன்னா காவேரியிலிருந்து கிருஷ்ணா நதிக்கு இடைப்பட்ட அந்த கடற்கரை தான் கொரமண்டல் கோஸ்ட், சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவை பற்றி சொல்லக்கூடிய இந்த டச்சு ரெக்கார்ட்ஸ் 1642 இருக்கக்கூடியது. தீஸ் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம் 1657 to 1845. இந்த டச்சு ரெக்கார்டு 1642 எழுதிய அந்த டச்சு ரெக்கார்டு 1652 57லேருந்து 1845 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தகவல்களை சொல்லுது. த டேனியன் ரெக்கார்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ டச்சு ரெக்கார்டு சொன்னிச்சு. அப்புறம் டேனியன் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இட் கவர் த பீரியட் ஃப்ரம் 1777 to 1845. இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா டேனிஷ் ரெக்கார்ட் சொல்லுது. அப்போ டச்சு ரெக்கார்டு எந்த பீரியட்லேருந்து எது வரைக்கும் சொல்லுது அப்படின்னு கேட்டால் 1657 to 1845. டேனிஷ் ரெக்கார்டு 1777 to 1845 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு பற்றிய ரெக்கார்டை சொல்லுது. அடுத்து டாட்வெல் prepared with great effort and the first issue of the calendar of Madras records was published in 1917. டாட்வெல் அப்படிங்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு முயற்சினால் அவர் முதல்ல ஒரு கேலண்டரை வெளியிட்டார். என்ன கேலண்டர் அப்படின்னா சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேலண்டரை வெளியிட்டார். அப்போ ஹூ இன்ட்ரடியூஸ்டு ஃபஸ்ட்டு கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் டாட்வெல். when did he was published அப்படின்னு கேட்டால் 1917. He was highly interested in encouraging historical researches. அவருடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக அந்த ஹிஸ்ட்ரி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு மிக ஒரு மோட்டிவேஷனாக ஒரு என்கரேஜாக இருக்குது. He opened a new chapter in the history of Tamil Nadu Archives. அவருடைய ஆவண காப்பகம் பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாற்று நிகழ்வுகள் தமிழ்நாடு வரலாற்றில் ஆவண காப்பகத்தில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக தொடங்கி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதெல்லாம் ரிட்டன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் சோர்ஸு. மெட்டீரியல் சோர்ஸ்னால் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள், மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், விட்டு சென்ற இடங்கள், அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதக்கூடிய வரலாறு. இந்த பில்டிங் பாருங்கள், செயின்ட் டேவிட் ஃபோர்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா கடலூரில் இருக்குது. அப்போ இதெல்லாம் மெட்டீரியல் சோர்ஸ், அவங்க பயன்படுத்திய இந்த பில்டிங்கு, அது செயின்ட் டேவிட் ஃபோர்ட். அப்போ இதெல்லாம் மெட்டீரியல் சோர்ஸ். இந்த மெட்டீரியல் சோர்ஸில் நமக்கு என்ன ஹிஸ்ட்ரி சொல்லுது அப்படின்னா மெனி பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஆர் த மெயின் சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. நிறைய ஓவியங்கள், நிறைய
சிலைகள், நிறைய கட்டிடங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவீன கால இந்திய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தே கிவ் அஸ் எ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் லீடர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி. அப்போ அந்த பெயிண்டிங்ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸோ நமக்கு என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நிறைய தேசிய தலைவர்களை பற்றியும் நேஷ்னல் அதாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களை பற்றி அந்த ஓவியங்களோ அந்த ரெக்கார்ட்ஸும் நமக்கு சொல்லுது. ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் லைக் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின், இது ரொம்ப முக்கியமான ஒரு பில்டிங் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு மெட்டீரியல் சோர்ஸாக இருக்குது. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சினில் இருக்குது, இதை குறிச்சிங்க. அதுக்கப்புறம் செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட்டு, இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட்டு கொச்சின், செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட்டு அட்டு பாண்டிச்சேரி இருக்குது. அதுக்கப்புறம் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், இது எங்கே இருக்குன்னா மெட்ராஸில் இருக்குது. நம்ம தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்குது. லாஸ்ட் ஒரு இப்போ சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அது செயல்பட்டு இருக்குது. அப்புறம் செயின்ட் டேவிட் ஃபோர்ட், இது எங்கே இருக்குன்னா கடலூர் இருக்குது. அப்புறம் இந்தியா கேட்டு, அப்புறம் பார்லிமெண்ட் ஹவுஸு, அப்புறம் பிரசிடென்டியல் ஹவுஸு, இது எல்லாமே நியூ டெல்லியில் இருக்குது. இந்தியா கேட்டு நியூ டெல்லியில், பார்லிமெண்ட்ரி ஹவுஸ் பாராளுமன்ற கட்டிடம் நியூ டெல்லியில் இருக்குது. அப்புறம் குடியரசு தலைவர் மாளிகையும் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு மெட்டீரியல் சோர்ஸ். எக்ஸெட்ரா ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர். இப்போ இந்த கட்டிடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டைலில் மிக வித்தியாசமான கட்டிடக்கலை முறையில் இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு மெட்டீரியல் சோர்ஸஸ், பிரிட்டிஷ் பீரியடில் இல்லை அந்த யூரோப்பியன் பீரியடில் கட்டப்பட்டது. அதர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ், கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ஆர் கலெக்டட் அண்ட் ப்ரிசர்வ்ட் இன் மியூசியம்ஸ். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான அந்த சமயம் சார்ந்த, கலாச்சாரம், பண்பாட்டு சார்ந்த, வரலாற்று சார்ந்த தகவல்களை வந்து எங்கே பாதுகாத்து வச்சுருப்பாங்க அப்படின்னா அருங்காட்சியகம், மியூசியத்தில் பாதுகாத்து வச்சுருப்பாங்க. மியூசியம் வேறு, ஆர்கியூஸ் வேறு. ஆர்கியூஸுங்கிறது ரெக்கார்ட் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ ரிட்டன் சோர்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் ஆர்கியூஸு. மெட்டீரியல் சோர்ஸ் சார்ந்த தகவல்களை மெட்டீரியல்ஸாக வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா மியூசியம். These museums help to preserve and promote our cultural heritage. இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பண்பாட்டு தலங்களை வந்து பாதுகாப்பதற்கும் அதை நல்லா வளர்ச்சி அடைய செய்வதற்கு இது நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The National Museum in Delhi is the largest museum in India which was established in 1949. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அப்போ லார்ஜஸ்ட்டு ஆர்கியூஸ் இன் ஏஷியா அப்படின்னு இந்தியா அஸ் வெல் அஸ் இன் ஏஷியான்னு கேட்டால் டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஏஐ. அதே போல் லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் மியூசியம். இது 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அப்போ இது மெட்டீரியல் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு காயின்ஸ், நாணயங்கள். காயின்ஸ் ஆர் எ குட் சோர்ஸ் டு நோ அபவுட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. காயின் இப்போ நமக்கு ரிட்டர்ன் சோர்ஸஸ் இருந்துச்சு, மெட்டீரியல் சோர்ஸில் பில்டிங்கில் பார்த்தோம், நிறைய பில்டிங்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் சோர்ஸாக காயின்ஸும் வந்து நமக்கு நிறைய இந்திய நிர்வாகத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த ஃபஸ்ட் காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் த க்ரௌன் வாஸ் இஷ்யூடு இன் 1862. முதல்ல இந்தியாவில் வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தில் மாடர்ன் இந்தியாவில் பிரிட்டிஷ் பீரியடில் வெளியிட்ட ஒரு நாணயம் பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 1862. த ஃபஸ்ட் காயினேஜ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அண்டர் த க்ரௌன் வாஸ் இஷ்யூடு இன் அப்படின்னு கேட்டால் 1862. Edward VII ascended after Queen Victoria and the coins issued by him Boris model. அதாவது இந்த குயின் விக்டோரியாவுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து பேரரசராக எம்பரராக வந்து பதவியேற்றவர் அசென்டட் யார் அப்படின்னா Edward VII, 7ஆம் எட்வர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியேற்றார். அவர் காயினை வெளியிட்டார். அவர் உருவம் பொறித்த ஒரு புதிய காயினை வெளியிட்டார் இந்தியாவில். ஹூ அசென்டட் ஆஃப்டர் குயின் விக்டோரியா அப்படின்னு கேட்டால் எட்வர்டு VII. அதுக்கப்புறம் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்மலி செட்டப் இன் 1935 அண்ட் வாஸ் எம்பவர்ட் டு இஷ்யூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்ஸ். இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கு. இது எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 1935 செட்டப் பண்ணாங்க. இந்தியாவுக்கான ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வெளியிடக்கூடியது இந்த ரிசர்வ் பேங்க் தான். 1935 ஆரம்பித்த இந்த ரிசர்வ் பேங்க்கு ஃபஸ்ட்டு பேப்பர் கரன்சி எப்போ இஷ்யூ பண்ணாங்க பை ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த ரிசர்வ் பேங்க்கு 1935 ஆரம்பித்த இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு கரன்சி வந்து ஜனவரி 1938 வாஸ் 5 ரூபி நோட்ஸ் பியரிங் த போர்ட்ரைட் ஆஃப் கிங் ஜார்ஜ் VI.
6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய உருவம் பொறித்த 5 ரூபாய் நோட்டை வந்து 1935ல் இந்த ரிசர்வ் பேங்க் வந்து வெளியிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த காயினேஜ் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு நோ அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. நமக்கு அதாவது நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சோர்ஸஸை பார்த்துருக்கோம். சோர்ஸஸ் ஹெல்பிங் டு நோ அபவுட் த மாடர்ன் பீரியட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் 2 கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் இருக்குது. ரிட்டன் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மெட்டீரியல் சோர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் சோர்ஸ்லேயே காயின்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஹெல்பிங் அஸ் டு நோ அபவுட் த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இங்கே டூ யூ நோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1690 ஃபோர்ட் செயின்ட் டேவிட் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன் கடலூர். அப்போ செயின்ட் டேவிட் ஃபோர்ட் எங்கே இருக்குன்னா நமக்கு தெரியும், கடலூரில் இருக்குது. யார் பில்டு பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரவங்க பில்டு பண்ணது 1619ல் பில்டு பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ கிளாஸில் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.